சொல்றது இமேஜின் பண்ணுங்க. ஒரு சொசைட்டி ரிச்சுவல்ஸ்னால கம்ப்ளீட்டா சோக் பண்ணப்பட்டு, கேஸ்ட் சிஸ்டம் யார் மேல, யார் கீழங்கிறதும் முடிவெடுக்கப்பட்டு, ஒரு காமன் பீப்பிள் கூட ஸ்கிரிப்சர்ஸ படிக்கக்கூட விடாத ஒரு சொசைட்டி இருந்தது. இது வந்து 500 பிசி நார்த்தன் இந்தியால இது ஃபாலோ பண்ணப்பட்டிருந்தது. சடனா ஒரு 2 பிரின்சஸ் உங்களோட ராயல் பேலஸ்லேருந்து வாக் பண்ணிட்டு வராங்க. அவங்களுடைய க்ரவுன்ஸ், அவங்களுடைய பேலஸஸ், அவங்களுடைய ஃபேமிலி எல்லாத்தையுமே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வெளிய வராங்க. அதில ஒருத்தர் புத்தா, இன்னொருத்தர் லார்ட் மகாவீரா. ஸோ வெல்கம் டு பிளாக் மவுண்ட் அபெக்ஸ். கிராப் யுவர் நோட்புக்ஸ். லெட்ஸ் என்டர் இன்டு த ஜைனிசம். வர்தமன் மகாவீரா ஜெயினிசம கண்டுபிடிக்கல. ஜெயினிசம் பொறுத்தவரைக்கும் மொத்தமா 24 கிர்தன்காராஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆன்மீக குருக்கள், ஸ்பிரிச்சுவல் டீச்சர்ஸ். அதில முதல் தீர்த்தங்கரவா யார சொல்லப்படுதுன்னா, ரிஷபதேவா. இவங்களுக்கு இன்னொரு பேரு ஆதிநாதா. இவர் தான் உண்மையான ஃபவுண்டர். ஜெயினிசம் பொறுத்தவரைக்கும். ஸோ இன்னொரு குறிப்பு என்ன அப்படின்னா, ரிக் வேதான்ற ஒரு வேதா இருக்கு. 1028 ஹைம்ஸ் கொண்ட அந்த ரிக் வேதால 2 முக்கியமான தீர்த்தன்காரஸ பத்தின குறிப்பு வந்து சொல்லப்பட்டிருக்கு. வெறும் 2 24ல 2 பேரோட குறிப்பு, 2 பேரோட அந்த பெயர் தான் வந்து அந்த ரிக்வேதால எழுதப்பட்டிருக்கு. ஒண்ணு ரிஷபதேவா. இன்னொன்று அரிஸ்டநேமி. ரிஷபதேவா ஃபஸ்ட்டு கிருத்தன்காரா. அரிஸ்டநேமி பொறுத்தவரைக்கும் 22வது கிருத்தன்காராவா சொல்லப்படுது. அப்புறம் ஒரு சில ஆய்வுகள்ல நம்ம கடைசி 2 23 அண்ட் 24 நமக்கு தெரிய வருது. 23வது யாருன்னு பார்க்கும்போது பர்சவநாதா அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய பேர்ல தான் சோட்டா நாக்பூர் பிளாட்டியூல பர்சவநாத் ஹில்ஸ்ன்ற ஒரு மலையோட பேருமே வைக்கப்பட்டிருக்கு. சரி. இப்ப நான் பர்சவநாத்த பொறுத்தவரைக்கும், இவர் வந்து பனாரஸோட ராஜாவா இருந்திருந்தாரு. பின்னாட்கள்ல அவருடைய இந்த பதவிய விட்டுட்டு வெளிய வந்தாரு பர்சவநாத். வெளிய வந்தது மட்டும் இல்லாம, ஜெயினிசமோட பிரின்சிபிள்ஸ 4 முக்கியமான விஷயங்கள வந்து கோர் பிரின்சிபிள்ஸா கொண்டு வந்தார். 1 அஹிம்சா. இன்ஜுரி யாருமே வந்து அ துன்புறுத்தக்கூடாது. 2வது சத்யா. உண்மையா இருக்கணும். 3வது அஸ்தேயா. திருடக்கூடாது. 4வது அபரிக்கிரஹா. நான் பொசஷன். நான் பொசஷன் அப்படின்னா, எதையுமே நம்ப ஹோல்டோ, இல்ல சொந்தம் கொண்டாடவோ, இல்ல கண்ட்ரோலோ பண்ணக்கூடாது. இதுதான் நான் பொசஷன். இது 4வது அபரிக்கிரஹா. இந்த 4 முக்கியமான கோர் பிரின்சிபல்ஸ யார் சொன்னது? பர்சவநாத். பர்சவநாத் யாரு? 23rd ட்ரித்தன்காரா. அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது தான் கடைசி ட்ரித்தன்காரா. 24th அவர் தான். ஃபைனலும் அவர் தான். யாருன்னா வர்தமான மகாவீரா. இவரு 5வதா ஒண்ணு கொண்டு வராரு. அது என்னன்னா, பிரம்மச்சாரியா, சாஸ்டிட்டி அப்படின்னு ஒரு விஷயத்த கொண்டு வராரு. ஸோ, இந்த 5 தான் முக்கியமான கோர் பிரின்சிபிள்ஸ். 4 பிரின்சிபலான அஹிம்சா, சத்யா, அஸ்டயா, அபரிக்கிரஹா வந்து பர்சவநாத் கொண்டு வந்திருந்தாரு. கடைசியான பிரம்மச்சாரியாவ கொண்டு வந்தது வர்தமான மகாவீரா. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் ரிகார்டிங் மகாவீரஸ் லைஃப்ப பத்தி பார்க்கலாம். இவர் பொறந்தது 540 பிசில இவர் பொறந்திருக்கிறாரு. எங்கன்னா, இப்போ பீகார்ன்னு சொல்லக்கூடிய வைஷாலிங்கிற இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற குண்டகிராமா அப்படின்ற இடத்துல வந்து பொறந்திருக்கிறாரு. இவருடைய ஃபாதர் சித்தார்த்தா, இவர் வந்து ஞாத்ரிகா கிளானோட சீஃபா வந்து இருந்திருக்கிறாரு. இவருடைய மதரான ட்ரிஷாலா, வைஷாலி என்ற ஒரு இடத்த ரூல் பண்ணிட்டுருந்த சேட்டக்கா, அவரோட சிஸ்டர் தான் இந்த ட்ரிஷாலா. ஸோ இவங்க தான் வந்து மகாவீராவோட மதர். ஸோ இவங்க சத்திரியா ராயல் கிளாஸ்ல பொறந்தவர் தான் மகாவீரா. சரி. இப்போ 30 வயசுல இருக்கும் பொழுது தங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து இறந்து போறாங்க. இதுக்கப்புறம் அவருடைய அந்த வெல்த், அவருடைய அந்த சொத்துக்கள் எல்லாத்தையுமே அபாண்டன் பண்ணிட்டு, அது மட்டும் இல்லாம தன்னுடைய ஒய்ஃப், டாட்டர் எல்லாத்தையுமே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வீட்ட விட்டு வெளிய வராரு. 30 வயசுல வெளிய வராரு. ஆஸ்செட்டிக்கா மாறுறாரு. வெளிய வந்தது 12 வருஷம். நெறைய இடத்துக்கு சுத்தி பார்க்குறாரு. நெறைய மெடிடேஷன் பண்றாரு. நெறைய பிராக்டிஸ் பண்றாரு. ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 42 வயசுல ரிஜுபலிகான்ற ஒரு ரிவர், இந்த ஜிம்பிககிரமான்ற இடம் இருக்கு. அது பக்கத்துல இருக்க ஒரு சால் ட்ரீன்னு சொல்லுவாங்க. அந்த சால் ட்ரீல இருக்கிற ரிஜுபலிகான்ற ஒரு ரிவர்ல அவரு கைவல்ய அடையறாரு. அதாவது கைவல்யம் அப்படின்னா பெர்ஃபெக்ட் நாலேட்ஜ்ங்கிறது அர்த்தம்.
அது எங்க அடையிறாரு? ரிஜுகொலிகா ரிவர் ஒரு சால்ட்ரி பக்கத்துல ஜிம்பி பகரம்மான்ற ஒரு இடத்துல இவரு சுப்ரீம் நாலேட்ஜ வந்து அடையறாரு. ஸோ அப்போலிருந்து இவருக்கு ஒரு சில முக்கியமான பேர்களுமே வந்து அழைக்கிறாங்க. ஒண்ணு கேவலின்னு சொல்லுவாங்க. பெர்ஃபெக்ட் லேர்ன்ட் அப்படிங்கிறது. இல்ல ஜிதேந்திரியா அப்படின்றது. இல்லது நிக்ரந்தா, இல்ல அர்ஹண்ட், மகாவீரா இப்படி பல பேர்கள் வந்து வர்தமன் மகாவீராவுக்கு வந்து குடுக்கப்படுது. சரி, இவரு 468 பிசில தன்னுடைய 72வது அகவையில பாவபூரிங்கிற ஒரு இடத்துல ராஜகிரி பக்கத்துல இருக்கிற பாவபூரி அந்த இடத்துல இவரு இறந்திருக்காரு. இந்த பாவப்பூரி எங்க இருக்குன்னா, பீகார்ல இருக்கிறது. பீகார் ஷரீஃப்ன்ற ஒரு இடத்துக்கு பக்கத்துல இருக்கிறது பாவப்பூரி. அங்க 72வது வயசுல 468 பிசில இவர் வந்து இறந்துடுறாரு. இப்போ ஒரு சில முக்கியமான டீப் பிலாசபிக்கல் ட்ரூத் ஆஃப் ஜெயினிசம் பத்தி பார்க்க போறோம். ஸோ இவங்க ஜெயினிசம் பொறுத்தவரைக்கும் வேதாஸ்ங்கிறது மொத்தமாவே வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம காடுங்கிற ஒருத்தவர் எக்ஸிஸ்ட் ஆகுறாருங்கிறதுமே இவங்க வந்து ஏத்துக்கல. அதுக்கு பதிலா இது மாதிரியான முக்கியமான பவர்ஸ் எல்லாமே உங்களுக்குள்ள தான் இருக்குன்னு சொன்னது ஜெயினிசம். இப்போ ஒரு முக்கியமான 3 ஜுவல்ஸ்ன்னு சொல்றாங்க. அதுவும் ட்ரை ரத்னா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெயினிசமோட முக்கியமான 3 ஜெம்ஸ்ன்னு எத சொல்றாங்க அப்படின்னா, ஒண்ணு சம்யக் தர்ஷனா, ரைட் ஃபெய்த், சம்யக் ஞானா. இந்த ஞானத்த பத்தி சொல்றது ரைட் நாலேட்ஜ். சம்யக் சரித்ரா, ரைட் கண்டக்ட். அந்த ரைட் கண்டக்ட்ங்கிறது எப்படி பண்ணணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன அந்த 5 வாவ்ஸ். ஒண்ணு என்னது? அஹிம்சா, நான் இன்ஜுரி, சத்யா, நான் லையிங், அஸ்டேயா, நான் ஸ்டீலிங், அபரிகிரஹா, நான் பொசஷன், பிரம்மச்சரிய, சாஸ்டிட்டி. இந்த 5 முக்கியமான வாவ்ஸ் தான் வந்து கடைப்புடிச்சு ரைட் கண்டக்ட், சம்யக் சரித்திராங்கிறத அட்டைன் பண்ண முடியும். ஸோ இதான் 3 ஜுவல்ஸ் ஆஃப் ஜெயினிசம் அண்ட் 5 வாவ்ஸ் ஆஃப் ஜெயினிசம். சரி. இப்போ இங்க ஒரு 2 முக்கியமான கான்செப்சுவல் ட்ராக்குமே உங்களுக்கு குடுக்கப்படும். ஒண்ணு வந்து அனகென்டவாடா, இன்னும் சியாத்வாடா. இது வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ்ன்னு கேட்கறது வாய்ப்பு இருக்கு. அனகென்டவாடாவ பொறுத்தவரைக்கும் இது டாக்ட்ரின் ஆஃப் ப்ளூரலிசம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு உண்மைக்கு ஒரு உண்மையான ஒரு விஷயத்துக்கு பல பார்வைகள் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் உண்மைங்கிறதும் சொல்ல முடியாது. இதுக்கு நெறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொருத்தரும் அவங்களோட பார்வைக்கு இணங்க அத வந்து முடிவு செய்வாங்க அப்படிங்கிறது. இன்னொன்னு சியாத்வாடாங்கிறது வந்து இங்க தியரி ஆஃப் மேபி அதாவது இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தியரி கொண்டு வரப்படுது. யாருக்கும் எந்த ஒரு மனிதருக்குமே அவங்களுடைய உண்மையான ட்ரூத்துங்கிறது இதுதான் அப்படின்னு சொல்லி அவங்க கிளியர் கட்டா சொல்ல முடியாது. ஒரு நாலேட்ஜ் வந்து பார்ஷியலா தான் இங்க வந்து யூஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஒரு 6 பார்வையற்ற மனிதர்கள கொண்டு வந்து ஒரு யானையோட டிஃபரண்ட் பார்ட்ஸ தொட வச்சாங்க அப்படின்னா, ஒருத்தவங்க இந்த யானையோட டெயில தொடும்போது, வால தொடும்பொழுது அது ஒரு கயிறா பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பார்வை இல்லாததுனால. அதே மாதிரி ஒருத்தவங்க அவங்களுடைய யானையோட கால தொடும்பொழுது அது ஒரு தூணா வந்து பார்க்கப்படுது. ஸோ இது வந்து பார்ஷியலா ரைட் அவங்களுக்கு ஏத்த மாதிரி. ஆனா டோட்டலா ராங். ஏன்னா அது யானை. ஸோ இதுதான் வந்து சியாத்வாரா அப்படின்னு சொல்லப்படுது ஜெயினிசம்ல. ஸோ இது ஒரு பிலாசபிக்கல் ஜீனியஸா வந்து பார்க்கப்படுது. இது வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. சரி. இப்ப அடுத்து பார்க்கும்பொழுது ஒரு முக்கியமான பிரிவினை வந்து இப்ப இங்க உண்டாகுது. திகம்பரா, சுவேதம்பரசம் 2 முக்கியமான பிரிவுகளா வந்து ஜெயினிசம் பிரியா இருக்குது. அதுக்கான என்ட்ரி பாயிண்ட் எங்க அப்டின்னா, ஒரு மகாவீரர் இறந்துட்டாரு. அதாவது 468 பிசில அவரு வந்து இறந்துடுறாரு. இறந்து ஒரு 200 வருஷம் கழிச்சு என்ன ஆகுது அப்டின்னா, அப்போ மகதாவ ரூல் பண்ணிட்டுருந்தாரு சந்திரகுப்த மௌரிய அவர்கள். சரி. இப்டி ரூல் பண்ணிட்டுருக்கும் பொழுது, அங்க ஒரு பெரிய வறட்சி வந்து அங்க அந்த மகதாங்கிற ஊர்ல வந்து அடிக்குது. ஸோ இப்டி ஆகுறதுனால பத்ரபாஹுன்ற ஒருத்தவரு அங்க இருக்கிற ஜெயின் மாங்க்ஸ் இருக்காங்க. அதுல ஒரு சிலர கூப்ட்டுட்டு ராஜாவான சந்திரகுப்த மயூரியாவையுமே கூப்ட்டுட்டு, நார்த்ல இருந்து கர்நாடகாவுக்கு நோக்கி போகுறாங்க. அந்த கர்நாடகால இருக்கிற ஸ்ரவணபொலேகான்ற ஒரு ஊர் இருக்கு. அந்த இடத்துக்கு போறாங்க. இதே ஸ்ரவணபொலகான்ற ஊர்ல தான் நமக்கு கோமட்டேஸ்வர் இல்ல பாகுபலியோட ஸ்டாச்சுவுமே வந்து இருக்குது. சரி. இப்போ சந்திரகுப்தா, பத்ரபாஹு அவங்களும் ஒரு சில ஜெயின் மாங்க்ஸ் எல்லாமே கர்நாடகாவ நோக்கி போறாங்க. அங்க சந்திரகுப்தா ஒரு விஷயத்த பிராக்டிஸ் பண்ண போறாரு. அதுக்கு பேரு தான் சல்லேகானா. சல்லேகானா அப்டின்னா, வாலண்டரியா வாண்டடா வந்து உண்ணாவிரதம் இருந்து இறந்து போறது. அதுதான் சல்லேகானாங்கிறது. அத சந்திரகுப்த மௌரிய கையில எடுக்குறாரு. அந்த வறட்சிய வந்து போக்குறதுக்காக. இப்போ அங்க இருக்கிற மாங்க்ஸ் எல்லாமே வந்து
இங்கே வந்துட்டாங்க. ஆனால் இன்னும் ஒரு சில மாங்க்ஸ் வந்து நார்த்தில் தான் இருக்கிறாங்க. அவங்கள எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஸ்தூலபத்ரா. இப்போ இங்கே இருக்கிறவங்க கர்நாடகாவில் இருக்கிறாங்களே ஒரு சில மாங்க்ஸை பத்ரபாகு இவங்க எல்லாருமே இப்போ மறுபடியும் நார்த்தை நோக்கி போகிறாங்க. இந்த ப்ராக்டிஸ்லாம் முடிச்சுட்டு எல்லா விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் சின்ன அங்கேயே இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் இருக்கிற பத்ரபாகும் ஒரு சில முக்கியமான இந்த ஜெயின் மாங்க்ஸுமே அவங்க எல்லாருமே இப்போ நார்த்துக்கு வரும்பொழுது நார்த்தில் எல்லாருமே எல்லா ஜெயின் மாங்க்ஸுமே வந்து ஒயிட் கலர் துணியை வியர் பண்ணிட்டு போகிறாங்க. அப்படி என்னன்னு சொல்லி கேட்கும்போது தெரியுது இங்கே 2 பிரிவுமே உண்டாகுது. இந்த ஒயிட் ட்ரெஸ்லாம் போட்டு போகிறாங்க இல்லையா, இவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது, இவங்கள தலைமை தாங்கிறது ஸ்தூலபத்ரா. அப்போ இந்த சிவதம்பராஸ் பொறுத்த வரைக்கும் இவங்க ஒயிட் கிளாடுன்னு சொல்கிறாங்க. இவங்கள தலைமை தாங்கிறது ஸ்தூலபத்ரா. இவங்க எப்போவுமே ஒரு வெண்ணிறம் கொண்ட துணி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒயிட் கிளாத்ஸ் மட்டும்தான் இவங்க வந்து வியர் பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி இன்னும் சில திகம்பராஸ் யாராவது பத்ரபாகு கர்நாடகா போனாங்களே ஒரு சில மாங்ஸோட அவங்க எல்லாருமே சில திகம்பராஸுங்கிற ஒரு பெயரில் ஆரம்பித்தாங்க. திகம்பராஸ் பொறுத்த வரைக்கும் இவங்க எந்த ஒரு க்ளோத்ஸுமே போட மாட்டாங்க. நியூடிட்டியை வந்து இவங்க ஃபாலோ பண்ணாங்க திகம்பராஸ் பொறுத்த வரைக்கும். சரி, இது திகம்பர் சிவதம்பராஸ் ரெண்டுமே பிரிய ஆரம்பிச்சு. அதுக்கான முக்கியமான காரணமும் நம்ம பார்த்தோம். சரி, அடுத்து பார்க்கும் பொழுது 2 முக்கியமான ஜெயின் கவுன்சில் புத்திஸ்ட் கவுன்சில் ரெண்டுமே முக்கியம். டைரெக்டாகவும் கேட்கலாம், மேட்ச் த ஃபாலோயிங் மூலியமாகவும் கேட்கலாம், ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாகவும் கேட்கலாம், அவங்க எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ ஜெயின் கவுன்சில் புத்திஸ்ட் கவுன்சில் ரெண்டுமே ஞாபகம். அதில் ஃபஸ்ட்டு ஜெயின் கவுன்சில் 300 BCயில் நடக்குது. இது பாட்டாலிபுத்ராங்கிற ஒரு இடத்துல வந்து நடக்குது. இது தலைமை தாங்க ஸ்தூலபுத்ரா. யாருன்னு ஸ்தூலபுத்ரா? சுவேதம்பராச தலைமை தாங்க ஸ்தூலபுத்ரா தான் ஃபஸ்ட்டு ஜெயின் கவுன்சிலை நடத்துகிறாரு பாத்தாலிபுத்ராவில். ஸோ இந்த ஜெயின் கவுன்சில் மூலிமா 12 ஆங்காஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஜெயின் லிட்ரேச்சரில் சொல்லக்கூடிய ஒரு சேக்ரட் லிட்ரேச்சர். இது எல்லாமே எந்த ஒரு லாங்குவேஜ் எழுதப்படுதுன்னா பிரக்ரீத்துன்னு ஒரு லாங்குவேஜ் எழுதப்பட்டிருக்கு. அந்த பிரக்ரீத்தில் ஒரு டைப் இருக்குது. அது என்னதுன்னா அர்த்தமாகதி பிரக்ரீத் அப்படின்னு. ஸோ ஆப்ஷன்ஸில் பிரக்ரீத்துன்னு சொன்னால் பிரக்ரீத் எழுதிடுங்க. இல்லை ஸ்பெசிஃபிக்காக அர்த்தமாகதி பிரக்ரீத்துன்னு சொன்னால் இதுதான் ஆன்சர். ஓகே, 12 அங்காஸ், 12 உபங்காஸ், 10 பரிகாரனாஸ், 6 சேதசூத்ராஸ், 4 மூலசூத்ராஸ், 2 சூத்திர கிரந்தாஸுங்கிற முக்கியமான விஷயங்களை யூஸ் பண்ணி தான் இவங்க சேக்ரட் லிட்ரேச்சர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் இது 12 ஆங்காஸ் சொல்லி அதை கம்பைல் பண்ணது ஃபஸ்ட்டு ஜெயின் கவுன்சில் 300 BCயில். செகண்ட் ஜெயின் கவுன்சிலுங்கிறது 512 நடக்குது. வல்லாபி, குஜராத் இருக்கிற வல்லாபின்ற ஒரு இடத்துல நடக்குது. இது தலைமை தாங்கினது தேவர்தி ஷாம சிரமானா அப்படின்றத இதுக்கு தலைமை தாங்கியிருக்கிறாரு. ஸோ இதில் அடுத்து வரக்கூடிய உபங்காசன் அகமாசமும் இதில் வந்து எழுதப்படுது. சரி, ஸோ இதுதான் நமக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் ஆஃப் ஜெயினிசம். அடுத்து பாவப்பூரி டெம்பிள். இந்த பாவப்பூரி தான் 468 BCயில் வர்தமன் மகாவீரா இறந்துருந்தார். அதே இடத்துல ஒரு டெம்பிளுமே கட்டுறாங்க. அதுதான் பாவப்பூரி டெம்பிள், ராஜகிரிஹா டெம்பிள், பீகார் பக்கத்தில். இது எல்லாமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து ஜெயினிசமில் பார்க்கப்படுது. ஸோ அடுத்து நம்ம அடுத்த கிளாஸில் அடுத்த லெக்சரில் புத்திசம் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணாலே ஜெயினிசம்க்கு போதுமானது. ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.